அர்ஜுன், இன்னும் நான் எவ்வளோ மணி நேரம் இப்படியே இருக்கிறது அர்ஜுன், சொல்லுங்க. நீயே எனக்கு இப்போ தான் ஓகே சொல்லியிருக்கேன். அது செலிப்ரேஷன் மூடில் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான். அது இல்லை அர்ஜுன். ஒன்றும் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் இது நம்ம டைம். வேறு யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது. குறிப்பாக உங்கள் சித்தியை பற்றி. இல்லை, நமக்கு முன்னாடி மற்றவங்க போயிட்டா அப்போ நம்ம மாட்டிக்குவோம்ல. மெதுவாக கண்ணை திறப்பாக்கலாம். அர்ஜுன், நம்ம எங்கே வந்திருக்கோம்? உனக்காக நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணது. சாரி என் ஒய்ஃப்காக நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு இடம். மல்லிகா, உனக்காக நான் வாங்கின வளையல் புடவை எல்லாமே நல்லாயிருக்கு மல்லிகா. எனக்காக போட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோவிலில் கொடுத்த வளையலும் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் மல்லிகா, என்கிட்ட ஓகே சொல்லணுங்கிறது இப்போ தான் எனக்கு தோணுச்சான்? இல்லை அர்ஜுன், ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு உணர்வு என்னை தடுத்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது என்ன திடீர்னு புத்தி வர லெவலுக்கு? இல்லை, கோவிலில் இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நானும் சொல்கிறேன். மற்றவங்க சொன்னால் நம்புற, கட்டிக்க போகிறவன் சொன்னால் நம்ப மாட்டியா? இங்கே பாரு, நீ என்னை நம்பி வந்தால் மட்டும் போதும். உசுருக்கு உசுராக கண்ணுக்கு கண்ணாக நான் வச்சு பார்த்துக்குவேன். ஏன் அர்ஜுன், என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உன்னை ஏன் ரொம்ப பிடிச்சதுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. நான் உன்னை முதல்லேருந்தே ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன் போல இருக்குது. சின்ன வயசு ஞாபகத்தையெல்லாம் ரீகால் பண்ணும்போது நீ தான் எல்லா விஷயத்துலையுமே வந்த. அம்மா சொல்லும்போது கூட பாரு மல்லிகா எல்லாருமே இருப்பாங்க வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஏய், போய் தானே சொல்கிறீங்க. ஏதாண்டி சொல்கிறேன், ஏன்டி நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இல்லாட்டி முதல் தடவை பார்த்துலேருந்தே உன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பானா? மேடத்துக்கு எப்போ இருந்து என்ன பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வயக்காட்டு பார்த்ததுலேருந்தே பிடிச்சது, ஆனாலும் கொஞ்சம் பயம். நான் என்ன உன்னை கடிச்சு அடி தின்றுவேன்? இல்லை, எப்போவுமே உங்கள் அம்மா தான் என் பையன் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருந்தாங்கன்னா, முதலே நீ எப்போ சின்ன வயசில் சண்டை போட்டுகிட்டே இருப்ப. ரகு தான் எப்போவுமே நார்மலாக இருப்பான். அதனால தான் நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏண்டி, ஆஃபீஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஒன்றா? எப்போவுமே எல்லாத்த பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆஃபீஸில் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னு வச்சுக்கவே வேலை நடக்காதுல்ல. அம்மா கொண்டுனா தாங்க மாட்டேன். தம்பி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறானேன்னு தான் அவனை மிரட்டிகிட்டே இருப்பேன். அதனால் அவங்க அப்படி நினச்சிருப்பாங்க. சரி அர்ஜுன், என்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையெல்லாம் போட மாட்டேன்ல? இல்லைம்மா, உன்னை எப்போவுமே நான் நல்லா பார்த்துக்குவேன், எங்கள் அம்மா மாதிரியே. நிஜமாவா? நிஜமாதான். இதில் என்ன பொய் இருக்கு? இல்லை, என் ஃப்ரெண்டு அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு தெரியுமா? அந்த மாதிரி நீ என்னை கஷ்டப்படுத்த மாட்டியே. நீ தான் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டி. இனி என்ன அனுபவிக்க இருக்கு? சரி, நான் இப்படி பார்த்துப்பேன் உன்னை அப்படி பார்த்துப்பேன்லாம் சொல்ல விரும்பலை. நான் பார்த்துக்கிறத வச்சுட்டு நான் நல்லா பார்த்துருக்கேனா இல்லையா நீ சொல்லு, ஓகேவா? சரி அர்ஜுன். அந்த கோயிலில் சொன்னி அந்த 3 வார்த்தை இந்த ரொமான்டிக்கான பிளேஸில் சொல்லலடி. அச்சோ, வெக்கமாக வருதுங்க. ரொம்ப வெக்கப்படாத ப்ளீஸ். எனக்காக சொல்லேண்டி. எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் சொல்கிற, அது இப்போ தான் சொல்லியிருக்கேன். எத்தனை நாள் தவம் இருந்தேன். ப்ளீஸ் எனக்காக சொல்லுமா ப்ளீஸ். சரி சொல்கிறேன். ஐ லவ் யூ அர்ஜுன் மாமா. ஐயோ, மறுபடியும் ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു. அடி தூள். சாரி அடி போலி. மலையாளம் தெரியாமல் பேசுகிறீங்களா? நீங்கள் தான் மலையாளத்தில் எக்ஸ்பர்ட் ஆச்சு, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது. நானே நேற்றுக்கு போட்டிருந்த படத்தை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணி உன்ட்டு ஒப்பிச்சா சும்மா அதையவே கேட்குறியா? ஓ, அப்போ நான் கேட்பேன்னு தெரியுது. ஆமாம், நான் உங்களை காதலிக்கிறேன், போதுமா? அர்ஜுன், I love you. தப்பா எது கேக்குற? இல்ல, I love you மல்லிகா. I love you so much. நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம். உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும். ப்ளீஸ், என்னன்னாலும் என் பொண்டாட்டியை மட்டும் இருந்துடுடி ப்ளீஸ் டி. இங்கே பாரு, உங்கள் சித்தியை நினச்சி பயந்துக்காத. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவேன். அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். நீ இதை மட்டும் யார்கிட்டையும் உளர வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். என் மேலே நம்பிக்கை இருந்தால் வெயிட் பண்ணு. இல்லை அர்ஜுன், அவள் உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நினச்சேன் காயத்ரியை. சித்தியும் அதுதான் என்கிட்ட கேட்டாங்க. பட் ஆனால் காயத்ரிக்கு வேறு யார் மேலேயே விருப்பம் இருக்கும் போல். அவள் என்கிட்ட சண்டை கூட போட்டா, உனக்கு அடுத்த உங்கள் விருப்பத்தை பற்றியெல்லாம் தெரியாதான்னு. இடையில அடிக்கடி ஃபோன் வேறு பேசிகிட்டு இருந்தா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்னன்னாலும். அப்படி இருக்கும்போது அவள் மனசை கஷ்டப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன்,
நான் ஏன் உங்களை விட்டு கொடுக்கணும்? எனக்குன்னு இருக்கிறத நீங்கள் ஒருத்தர் தான். உங்களை நான் விட்டு கொடுக்க விரும்பலை. அத்தையும் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு நினச்சி தான் நான் இப்போ வந்திருக்கேன். நீயே என்னை விட்டு கொடுத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், பார்த்துக்கோ. அட்ரி 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 தூள்ரி, என் செல்லம், என் செல்லா குட்டி, லவ் யூடி செல்லம். ஐயோ ஐயோ லூசு பையா. இன்னொரு டைம் லவ் யூ சொல்லடி ப்ளீஸ். லவ் யூடா என் மாமா, லவ் யூடா என் செல்லம், லவ் யூடா என் புருஷா.